தடவை முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய மദ്രஸாவிலே உலூ செய்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று கோபப்பட்டவர்களாக தன்னுடைய காலில் இருந்த மிதியடி கட்டையை தூக்கி வீசுகிறார்கள். மேலே போன அந்த மிதியடி கட்டை எங்கே போனது என்று தெரியாத அளவுக்கு காணாமல் போய்விட்டது. சிறிது நேரம் கழித்து மற்ற காலில் போட்டிருந்த மிதியடி கட்டையை தூக்கி வீசினார்கள். அதை பார்த்து அவர்களுடைய மாணவர்கள் எல்லாம் என்ன கேட்பதை, எப்படி விளக்கம் கேட்பது தெரியாமல் பயந்து ஒதுங்கி நின்று விட்டார்கள். ஆனால் சில நாள் கழித்து அவருடைய சபைக்கு ஒரு பயண கூட்டத்தினால் வருகிறார்கள். வந்தவர்கள் அவருடைய காணிக்கைகளை குதுபு நாயகம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அவருடைய முன்னிலையிலே வைக்கிறார்கள். அப்படி வைக்கின்ற பொழுது அந்த இடத்திலே குதுபு நாயகம் அவர்கள் அன்று வீசிய அந்த மிதியடி கட்டைகள் அந்த இடத்துல இருக்கிறது. அவர்கள் அந்த ஒளி செய்த நேரத்தில் எப்படி ஈரத்தோடு வீசினார்களோ அதே ஈரத்தோடு அங்கே இருந்தது. அப்போ இதை பார்த்தவுடன் அங்கிருந்த மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். என்ன இது, நம்முடைய குதுபு நாயகம் அவருடைய மிதியடி கட்டைகள் எங்கே இருக்கிறது சொல்லி அந்த பயண கூட்டத்தாலும் விளக்கம் கேட்கிறார்கள். பயண கூட்டத்தார்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் பயணம் வந்து கொண்டிருந்தோம், எங்களுடைய காணிக்கைகளையும் எடுத்துக்கொண்டு அப்படியே வருகின்ற நேரத்தில் காட்டு வழியை வருகின்ற பொழுது எங்களை கொள்ளையர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். கொள்ளையர்கள் சூழ்ந்து கொண்டு எங்களுடைய பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து விட்டு அவர்கள் எடுத்து பங்கு வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து பிரார்த்தித்தோம். எங்களை காப்பாற்றுங்கள் நாயகம் என்று சொல்லி நாங்கள் அவருடைய பெயரை சொல்லி அழைத்தோம். அந்த நேரத்தில் என்ன நடந்தது என்று தெரியவில்லை. எங்களிடத்தில் அதாவது சில கள்ளர்கள் வந்து எங்களது கொள்ளை கூட கள்ளர்கள் சிலர்கள் வந்து சொல்கிறார்கள், எங்களுக்கு நேர்ந்த கை சேதத்தை வந்து வாருங்கள், எங்களுடைய தலைவர்கள் 2 பேர் இறந்து விட்டார்கள், நாங்கள் உங்களிடத்திலே கொள்ளையடித்த பொருட்களை திருப்பி தருகிறோம் என்று சொல்லி அவர்கள் எங்களுக்கு தந்தது மட்டுமல்லாமல் நாங்கள் அங்கே போய் பார்க்கின்ற பொழுது அவருடைய கொள்ளை கூட்ட தலைவர்கள் 2 பேர் அங்கே இறந்து கிடந்தார்கள். அவருடைய தலைக்கு பக்கத்தில் 2 மிதியடி கட்டைகளும் இருந்தது. அப்போ நாங்கள் விவரம் கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, நாங்கள் உங்களுடைய பொருள்களை பங்கு வைத்துக் கொண்டிருந்த பொழுது எங்களை 2 மிதியடி கட்டைகளை வந்து எங்களை சுற்றி அடிக்க ஆரம்பித்தது. அதில் எங்களுடைய 2 கொள்ளை கூட்ட தலைவர்கள் 2 பேரும் இறந்து போய்விட்டார்கள். இதோ உங்களுடைய பொருட்கள் நாங்கள் எடுத்ததை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அத்தனையும் எங்களுக்கு திருப்பி தந்து விட்டார்கள். அதோடு குதுபு நாயகம் அவர்களுடைய 2 மிதியடி கட்டைகளும் எங்களுக்கு தந்தார்கள். நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு வந்தோம், அதுதான் இது என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுதுதான் அங்கிருந்தவர்களுக்கு விஷயம் புரிந்தது. குதுபு நாயகம் அவர்கள் அன்று வீசிய மிதியடி கட்டை அங்கே போய் அவர்களை சந்திக்க வரக்கூடியவர்கள் ஆபத்தில் இருந்த பொழுது அவர்களுடைய பெயரை சொல்லி அழைத்ததனால் அவர்கள் இங்கு கேட்டது, அவருடைய காதுக்கு இங்கு கேட்டது. அவர்கள் தன்னுடைய மிதியடி கட்டைகளை தூக்கி வீசினார்கள். கள்ளர்கள், அந்த தலைவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இவர்கள் அப்படியே காணிக்கை பொருள்களை கொண்டு வந்து தந்தார்கள், நிம்மதியாக வந்து சேர்ந்தார்கள். எனவே அல்லாஹுடைய ஔலியாக்களை அழைத்து பிரார்த்திப்பது ஷிர்கோ பிதுவத்தோ அல்ல, அதை அல்லாஹு தஆலா அங்கீகரித்திருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வலிமார்களுடைய பொருட்டால் நம்மை பாதுகாத்து வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.